உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமுக ஆட்சியில் நந்தன் கால்வாய் திட்டத்தில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என பொத்தாம் பொதுவாக சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டிய முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்னியூர் சிவா, திராவிட மாடல் ஆட்சியில் நிலம் கையகப்படுத்த 42.69 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விக்கிரவாண்டி முன்னாள் திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா, நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக கடந்த திமுக ஆட்சியில் தனியார் நிலம் எடுப்பதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்காக 42.69 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சாத்தனூர் அணையின் நீரை ஊட்டுக்கால்வாய் அமைத்து நந்தன் கால்வாய்க்கு கொண்டுவர நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், இத்திட்டத்தினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும் விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் பயன்பெறும் என கூறினார். அதனைத் தொடர்ந்து வெஞ்சல் புயலால் விக்கிரவாண்டி தொகுதியில் ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டு பாதிப்படைந்ததால் அதனை சீரமைக்க திமுக ஆட்சியில் 75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது சாத்தனூர் அணையிலிருந்து ஓளையாறு வழியாக கீரனூர் அணைக்கட்டை இணைக்கிற திட்டத்தை புதியதாக கொண்டு வந்து அரசாணை 5/29/1/26 42,69,51,310 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிலத்தை எடுக்கிறதுக்காக 18/2/26 சு. சண்முகம் தனி வட்டாட்சியர் நந்தன் கால்வாய் நில எடுப்பு திட்டம் என்ற ஒரு பிரிவுக்கு பணிமாறுதல் செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அமைச்சராக இருந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நாங்கள் தான் நந்தன் கால்வாயை செய்தோம், எப்பயும் நிதி ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் அவர் சொல்லியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.